அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, முடக்குவாதமுற்றவர் குணமடைதல். மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இந்த நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டவர் முடக்குவாதத்தால் வருந்தி கொண்டிருந்த ஒரு நோயாளி. தம் நோய் நீங்கி குணமாக விரும்பியவர். இயேசு தம்மை குணப்படுத்த வல்லவர் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தவர். இந்த நம்பிக்கையின் செயல்பாடுதான் அங்கு ஏற்பட்ட ஒரு வினோதம். வீட்டில் மக்கள் கூட்டம் நிரம்பி இருந்ததால் இயேசு முன்பாக நிறுத்தப்பட இயலாத நிலையில் நோயுற்றவரை அவருடைய நண்பர்கள் வீட்டு கூரையை பிய்த்து மேலிருந்து இயேசுவிடம் இறக்குகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை இயேசுவின் மனதை தொடுகின்றது. முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்க விரும்புகிறார் இயேசு. ஆனால் பாதிப்பை அகற்ற விரும்பிய இயேசுவின் அணுகுமுறை தான் சற்று வித்தியாசமாக இருந்தது. அவர் வெறுமனே நோய் என்கிற ஒரு வெளியரங்க பாதிப்பை மட்டுமே அகற்ற விரும்பவில்லை. யூத மக்களின் நம்பிக்கைப்படி அந்த வெளியரங்க பாதிப்பிற்கு காரணமாக விளங்கிய பாவத்தை அகற்றி ஒரு வேரோட்ட நலனை தர விரும்புகிறார் இயேசு. அதாவது மக்களின் நலனை தம் முழு நோக்கமாக கொண்டிருந்த மானிட மகன் இயேசு மக்கள் நலனில் காட்டிய அக்கறையின் விளைவாக அவர்களை பாதித்த அனைத்து தீமைகளை அகற்றிவிட ஆர்வமாக இருந்தார் என்ற உண்மை இங்கே விளங்குகிறது. மக்களை பாதித்த பாவங்கள், அவற்றின் விளைவுகள் அனைத்துமே இயேசுவின் இறையாட்சி பணிக்கும் கரிசனைக்கும் உட்பட்டவையே. இத்தகைய ஒரு பரிவு கொண்ட நிலையில்தான் இயேசு தமது அதிகாரத்தை பயன்படுத்தி பாவங்களை மன்னித்து பாதிக்கப்பட்டவருக்கு முழு விடுதலை தருகின்றார். அங்கே குழுமியிருந்த மறைநூல் அறிஞர்களால் இந்த நிகழ்ச்சி ஏற்க இயலவில்லை. முதலாவதாக, இயேசு இத்தகைய புதுமையால் மக்களின் பெருமதிப்பு பெற தங்கள் மதிப்பு குறைந்துவிடும் நிலையை அவர்களால் ஏற்க முடியவில்லை. தங்கள் அதிகாரத்தை அவர்கள் மக்கள் முன் காட்டினால்தான் தங்கள் மதிப்பு உயரும் என்பதை அவர்கள் உணர்கின்றனர். ஆகவே இயேசுவின் மீது ஒரு பழி குற்றத்தை சுமத்தி தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் அவர்களின் எண்ணங்களை இயேசுவே அம்பலப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் முடக்குவாதமுற்ற மனித ஒருவரை 4 சுமந்து இயேசுடன் கொண்டு வந்ததை, இயேசு அந்த மனிதரை குணமாக்கி அனைவர் முன்னும் அவர் படுக்கையை எடுத்துக்கொண்டு வெளியே போக செய்த நிகழ்வை பார்க்கிறோம். இதில் நம் கவனத்தை ஈர்க்கும் செய்தி தான், வீட்டின் முன் மக்கள் கூட்டம் திரண்டிருந்த காரணத்தால் அவர்களால் இம்மனிதரை வீட்டுக்குள் இயேசுடன் கொண்டு வர முடியவில்லை. எனவே அவர்கள் வித்தியாசமான ஒரு செயலை செய்கிறார்கள். வீட்டின் கூரை உடைத்து கொண்டு திறப்பு வழியாக அந்த மனிதரை படுக்கையோடு கீழே இறங்கினார்கள். இயேசு அவர்களுடைய நம்பிக்கை கண்டு முடக்குவாதமுற்ற மனிதரை குணமாக்கினார். அந்த 4 நம்பிக்கைதான் இந்த மனிதருக்கு நலம் தந்தது. அவர்கள் இயேசு நாட்டில் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணம்தான் வித்தியாசமாக சிந்தித்து அவரை கூரை வெளியே உள்ளே கொண்டு வந்தனர். அவர்களது நம்பிக்கை கண்டுதான் இயேசு அவரை நலப்படுத்தினார். சில நேரங்களில் குடும்பத்தினரின், நண்பர்களின் நம்பிக்கை வேண்டுதலும் ஒரு மனிதருக்கு நலம் தருவது நமது அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். எனவேதான் நமக்கு வேண்டியவரிடம் நமக்காக இறைவனிடம் அன்றாட கேட்டுக்கொள்கிறோம். முடக்குவாதமுற்ற மனிதரை குணப்படுத்த விரும்பிய இயேசு, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார். உடல் உள்ள நலம் பெறுவதற்காக தியானங்கள் நடைபெறுகின்ற இடங்களில் பாவ மன்னிப்பு பெற ஒப்புர அரசான பங்கேற்பு மிகவும் வலியுறுத்தப்படுகின்றது. நமது ஆன்மாவையும் உள்ளத்தையும் அழுத்தும் குற்ற உணர்வு, பாவ கரைகள் நீக்கப்பட்டால்தான் நாம் உடல் நலம் பெற முடியும், முழுமையான குணம் பெற முடியும் என்பதை உளவியல் அறிஞர்கள் இன்று சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே முன் எப்போதையும் விட அதிகமாக நாம் வாழும் இந்நாட்களில் ஒப்புர அரசானத்தின் அருமை அவசியம் எடுத்துரைக்கப்பட வேண்டும். இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பையும் அனுபவிப்பவர்களால் தான் முழுமையான நலம் பெற முடியும் என்பதை பிறருக்கு அறிவிப்போமாக. சிந்தித்து
தியானித்து செயல்படுவோம். நான் மனித நேய பணிகளை முழு மனதோடு ஆர்வமாக செய்கின்றேனா? சவால்கள் மத்தியிலும் பிறரன்பு பணிகளை முன்மதியோடு செய்கின்றேனா? பிறரது நிறைகளை பாராட்டாது பிறரை மட்டும் தட்டும் பழக்கம் என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லம் மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் மனிதநேய பணிகளை முழுமனதோடு ஆர்வமாக செய்யும், சவால்கள் மத்தியிலும் பிறரன்பு பணிகளை முன்மதியோடு செய்யவும், பிறரது நிறைகளில் குறை காணும் பழக்கம் இல்லாமல் ஊக்கப்படுத்தும் பண்புகளில் வளரச் செய்ய அருளைத்தாரும். ஆமீன்.